ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உண்மையான பலம், உண்மையான பவர்னா நாம எதை நினைக்கிறோம்? நிறைய பணம், பெரிய பதவி, அதிகாரம் இதெல்லாமா? இல்ல, நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நாம நினைக்கிற ஒரு தருணத்துல கூட இன்னொருத்தருக்கு உதவணும்னு நினைக்கிற ஒரு மனசுல அந்த பலம் இருக்கா? இந்த கேள்வியோட தான் இன்னைக்கு நம்ம உரையாடலை ஆரம்பிக்க போறோம். உங்களுக்காக நாங்க அலசி ஆராய்ஞ்சிருக்கிற மூலக்கட்டுரையின் தலைப்பு கருணையின் பாதை. இது பார்க்க ஒரு சின்ன கதை தான், ஆனா அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் ரொம்ப ஆழமானது. இந்த கதையை ஒரு சாக்கா வச்சு மனித இயல்பு, கருணை, நம்மளுடைய அன்றாட தேர்வுகள் பத்தி கொஞ்சம் ஆழமா பேசி பார்க்கலாமா? சரி, கதைக்குள்ள போலாம். ஒரு சின்ன கிராமம். அங்க யோவான்ற ஒரு ரொம்ப சாதாரண ஏழை மனுஷன் இருக்கான். அந்த மூலக்கட்டுற ஒரு விஷயத்த அழகா சொல்லுது. அவன்கிட்ட செல்வம் இல்ல, ஆனா அவன் மனசுல கடவுள் இருந்தார்னு. இது எல்லாம் பக்தி சம்பந்தப்பட்ட வரி மாதிரி தோணலாம், ஆனா அதுக்கும் மேல அவனோட குணத்தோட அஸ்திவாரம் எதுன்னு இது காட்டுது. அப்படி ஒரு நாள் அவன் ஒரு பாதையில நடந்து போகும்போது அங்கே ஒருத்தன் அடிபட்டு ரத்தத்தோட வலியில துடிச்சிட்டு இருக்கிறத பாக்குறான். இங்கதான் நாம கொஞ்சம் நிறுத்தணும். ஏன்னா இந்த காட்சி ரொம்ப முக்கியமானது. அந்த வழியா நிறைய பேர் போறாங்க வராங்க, ஆனா யாருமே நிக்கல. அந்த கட்டுரையில ஒரு வரி வருது, அவங்க மனசுல ஓடுற எண்ணம், இது ஏன் பிரச்சனை இல்ல. இத கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இது இன்னைக்கு நம்மள சுத்தி நடக்கிற மாதிரி இல்லையா? நாம நியூஸ்ல பாக்குற, சோஷியல் மீடியால பாக்குற எத்தனையோ விஷயங்களுக்கு நம்ம மனசுக்குள்ள சொல்ற அதே வார்த்தை தானே இது? ஆமா, கரெக்ட். சைக்காலஜில இதுக்கு ஒரு பேர் கூட இருக்குமே, பைஸ்டாண்டர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒருத்தருக்கு உதவி தேவைப்படும் போது சுத்தி நிறைய பேர் இருந்தா ஒவ்வொருத்தரும் சரி இன்னொருத்தரை பார்த்துப்பாங்கன்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க. சரியா சொன்னீங்க. அந்த பொறுப்பை தட்டி கழிக்கிறது ரொம்ப சுலபமாயிடும். அந்த வழியா போனவங்க கெட்டவங்கன்னு கதை சொல்லல. ஒருவேளை அவங்களுக்கு பயமா இருந்திருக்கலாம். நாம ஏன் தேவையில்லாத வம்புல மாட்டிக்கணும்னு ஒரு தற்காப்பு உணர்ச்சி. விளைவு ஒண்ணுதான். உதவி தேவைப்பட்ட ஒருத்தன் அனாதையா விடப்பட்டான். மிக சரியா சொன்னீங்க. அந்த விளைவு தான் இங்க முக்கியம். இங்கேதான் யோவான் வித்தியாசப்படுறான். அந்த மூலக்கட்டுரை ஒரே ஒரு வார்த்தையில அந்த வித்தியாசத்தை சொல்லுது. அவன் நின்றான். அவ்வளவுதான். அந்த ஒரு சின்ன செயல் தான் எல்லாத்தையும் மாத்துது. நிற்பதுங்கிறது சும்மா உடம்ப நிறுத்துறதில்ல. இல்லவே இல்ல. அது ஒரு மனதின் தேர்வு. சரி, சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒரு நிமிஷம் கவனிப்போம். என் வேலையை விட இது முக்கியம்னு எடுக்கிற ஒரு முடிவு. அந்த முடிவு தான் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது பாருங்க. அவன் நின்னதோட இல்லாம தன்னோட வலிய கூட மறந்துட்டு அந்த அடிபட்டவனோட காயத்தையெல்லாம் தொடச்சு விடுறான். தன்கிட்ட இருந்த கொஞ்சம் தண்ணிய குடிக்க கொடுக்கறான். அவனை மெதவா ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இங்க ஒரு விஷயம் நம்ம ஆழமா கவனிக்கணும். யோவான் ஒரு டாக்டர் இல்ல, பெரிய பணக்காரன் இல்ல. அவனும் ஒரு சாதாரண மனுஷன்தான். அவங்கிட்ட என்ன இருந்துச்சோ, அவனால என்ன முடியுமோ அதை செஞ்சான். இதுல இருந்து என்ன புரியுது? உதவி பண்றதுக்கு நாம ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லையா? கண்டிப்பா இல்ல. இது ஒரு பொதுவான தப்பான கருத்து. உதவி பண்றதுன்னா நம்ம கிட்ட உபரியா இருக்கிறத குடுக்கறதுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மையான உதவி நம்ம கிட்ட இருக்கிறதையே பகிர்ந்துக்கிறது தான். யோவான் செய்தது அதத்தான். அவனோட செயல் அந்த இடத்துல மனிதாபிமானம் செத்து போச்சுன்னு நினைச்ச நேரத்துல அத மறுபடியும் உயிர்ப்பிக்கிற ஒரு செயல். இது வெறும் முதல் உதவி இல்ல. இல்ல, இது நம்பிக்கைக்கான முதல் உதவி. பரவாயில்ல, இந்த உலகத்துல இன்னும் நல்ல மனுஷங்க இருக்காங்கன்னு அந்த அடிபட்டவனுக்கு தோணி இருக்கும் இல்லையா? ஆமா, கதையோட அடுத்த பகுதிக்கு இது நம்மள கூட்டிட்டு போகுது. அந்த ராத்திரி யோவான் பண்ற ஒரு ஜபம். அந்த கட்டுரை இதை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அதுதான் அந்த கதையோட ஆன்மான்னு சொல்லலாம். அவன் கடவுள்கிட்ட என்ன கேட்கறான் தெரியுமா? கடவுளே, என்கிட்ட மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல, ஆனா அன்பை கொடுக்க என்கிட்ட ஒரு மனசு இருக்கு. இந்த ஜபத்தை சும்மா கடந்து போயிட முடியாது. இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவம் இருக்க மாதிரி தோணுது. நிச்சயமா. அந்த ஜபத்துல தான் இந்த கதையோட மொத்த சாரமும் அடங்கி இருக்கு. யோசிச்சு பாருங்க, அதுல 2 பகுதி இருக்கு. முதல் பகுதி, என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. இது அவனோட உலகியல் நிலை, அவனோட யதார்த்தம், அது உண்மை. ஆனா 2வது பகுதி, உன் அன்பை கொடுக்க மனம் இருக்கிறது. இது அவனோட ஆன்மாவின் நிலை. இதுதான் அவனோட உண்மையான செல்வம். ஆமா, இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உண்மையான சேவைங்கிறது நம்ம பேங்க் பேலன்ஸ்லேருந்து வர்றதில்ல, நம்ம குணத்திலேந்து வருது. மூலக்கட்டுரை இது அழகா சுருக்குது. செல்வம் இல்லாத கைகளால கூட அன்பு நிறைஞ்ச இதயத்தால கடவுளோட வேலையை செய்ய முடியும். யோவானோட கையில காசு இல்ல, ஆனா அவன் இதயத்துல கருணை இருந்துச்சு. அந்த இதயம்தான் அங்கே கடவுளோட கருவியா வேலை செஞ்சிருக்கு. அந்த கருவி செஞ்ச வேலையோட விளைவுதான் கதையோட உச்சக்கட்டம். அடிப்பட்ட அந்த மனுஷன் குணமாயிடுறான். அவன் கண்ணுல தண்ணியோட யோவானை பார்த்து ஒன்னு சொல்றான், இன்னைக்கு நான் கடவுளை பார்த்தேன், உன்னோட கருணை வழியா. இந்த வரி நம்மள ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வைக்குது. அவன் ஏதோ ஒரு பெரிய கோவில்லையோ சர்ச்லயோ மசூதிலையோ கடவுளை பார்த்தேன்னு சொல்லல. ஒரு சாதாரண
ஏழை மனுஷனோட சின்ன உதவியில. ஆமா, ஒரு கருணையான செயல்ல அவன் கடவுளை பார்க்கறான். அப்ப நம்மளோட ஒவ்வொரு சின்ன கருணையான செயலும் மத்தவங்களுக்கு நாம காட்டுற கடவுளோட முகமா? இந்த கேள்வியோட பதில தேடும்போதுதான் இந்த சின்ன கதை எவ்ளோ பெரிய தத்துவங்களோட இணையுதுன்னு புரியுது. அந்த மூலக்கட்டுல 2 முக்கியமான இணைப்புகளை நமக்கு காட்டுது. முதல் இணைப்பு எல்லா மதங்களும் சொல்ற ஒரு விஷயம். அன்புதான் மிகப்பெரிய கட்டளை. ஆமா, அன்புதான் மிகப்பெரிய கட்டளை. இது ஏதோ ஒரு மத போதனை மட்டும் இல்ல. இது மனுஷங்க ஒன்னா வாழ்றதுக்கான அடிப்படை விதி. வெறுப்பையும் பிரிவினையையும் தாண்டி மனுஷங்களை இணைக்கிற ஒரே சக்தி அன்பு மட்டும்தான். யோவான் செஞ்சது அந்த அன்பின் கட்டளையை நிறைவேற்றினதுதான். ஓகே, 2வது இனிப்பு அது இன்னும் ஆழமானதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இயேசு சொன்ன நல்ல சமாரியன் கதை. நாம எல்லாருக்குமே இந்த கதை ஓரளவு தெரியும். ஆனா அந்த மூலக்கட்டுரை அதுல ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வித்தியாசத்தை சுட்டி காட்டுது. பொதுவா நாம் என்ன கேட்போம்? யார் என்னுடைய அயலான்? அதாவது நான் யாருக்கு உதவி செய்யணும்? என் சொந்தக்காரனுக்கா, என் ஊர்க்காரனுக்கா, என் மதத்துக்காரனுக்கா? நாம ஒரு வட்டத்தை வரைய ஆரம்பிப்போம். கரெக்ட். இங்கதான் அந்த கட்டுரை ஒரு முக்கியமான திருப்பத்தை கொண்டு வருது. உண்மையான கேள்வி யார் நம் அயலான் என்பது இல்ல. அதுக்கு பதிலா நாம கேட்க வேண்டிய கேள்வி யாருக்கு நாம் அயலானாக இருக்கிறோம் என்பதே. இந்த கேள்வியை மாத்தி போட்டா அதோட அர்த்தமே தலைகீழா மாறுது. கவனிச்சிங்களா? ஆமா ஆமா. முதல் கேள்வி உதவி வாங்க போறவரோட அடையாளத்தை தேடுது, அவன் நம்மளான்னு பாக்குது. ஆனா இந்த 2வது கேள்வி உதவி செய்ய போற நம்மளோட குறிப்பை நமக்கு ஞாபகப்படுத்துது. சரியா சொன்னீங்க. ரோட்ல கிடக்கிறவன் யாரா வேணா இருக்கலாம், எந்த ஊரா வேணா இருக்கலாம். ஆனா அவனுக்கு நான் ஒரு நல்ல அயலானா, ஒரு நல்ல மனுஷனா இருக்கேனா இல்லையா? இதுதான் கேள்வி. இது பார்வைய மத்தவங்க மேல இருந்து நம்ம மேல திருப்புது. எக்ஸாக்ட்லி. இது ஒரு மிகப்பெரிய மனமாற்றம். அது மட்டும் இல்ல, அந்த நல்ல சமாரியன் கதையோட முழு சக்தியும் புரியணும்னா நாம அதோட வரலாற்று பின்னணியும் புரிஞ்சுக்கணும். இயேசு இந்த கதைய சொல்லும்போது ஏன் ஒரு சமாரியனை ஹீரோவா ஆக்கணும்? அந்த காலத்துல யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் கடுமையான பகை. ஆமா, ஒருத்தர் எதிரிகளா பார்த்தாங்க. ஒரு யூத குருவும் லேவியனும் உதவி பண்ணாம போன இடத்துல அவங்களோட பரம எதிரியான ஒரு சமாரியன் தான் வந்து உதவி பண்றான்னு சொல்றது. அந்த காலகட்டத்துல ஒரு அரசியல் குண்டு மாதிரி இருந்திருக்கும். அதேதான், உன் எதிரி செய்யற நல்ல விஷயத்த கூட பார்த்து கத்துக்கோன்னு சொல்றதுக்கு சமம் அது. அது வெறும் மனிதாபிமான கதை இல்ல, சமூகத்தோட அத்தனை பாகுபாடுகளையும் வெறுப்பையும் உடைக்கிற ஒரு புரட்சிகரமான கருத்து. யோவான் அந்த அடிப்பட்டவன் யாரு, என்ன ஜாதின்னு கேக்கல, அவனுக்கு ஒரு நல்ல அயலானா இருந்தான், அவ்வளவுதான். அப்போ இதையெல்லாம் இணைச்சு பார்த்தா என்ன புரியுது? இந்த கதை, இந்த ஜெபம், இந்த தத்துவங்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன சொல்ல வருது? அந்த மூலக்கட்டுரை அதோட கடைசி பாடத்தை ஒரே வரியில சொல்லுது. அது நம்ம மனசுல ஆழமா பதிய வேண்டிய ஒரு வரி. சொல்லுங்க. உலகத்தை மாத்த பெரிய சக்தி தேவையில்லை, ஒரு நல்ல இதயம் போதும். இந்த வரி கேட்க ரொம்ப எளிமையா இருக்கு. ஆனா நிஜமாவே ஒரு நல்ல இதயத்தால உலகத்தை மாத்த முடியுமா? முடியும். ஆனா உலகத்தை மாத்துறதுன்னா என்ன? அந்த நம்ம புரிஞ்சுக்கிற விதத்துல தான் எல்லாம் இருக்கு. உலகத்தை மாத்துறதுன்னா ஒரே நாள்ல எல்லா நாட்டையும் மாத்துறது இல்ல. நாம அடிக்கடி நினைக்கிறோம் உலகத்தை மாத்தணும்னா நமக்கு அதிகாரம் வேணும், செல்வம் வேணும், பெரிய பதவி வேணும்னு. ஆனா இந்த கதை அந்த எண்ணத்தை உடைக்குது. காயம் பட்டு கிடந்த அந்த ஒரு மனிதனுக்கு யோவான் செஞ்ச உதவி அவனோட உலகத்தையே மாத்திருக்கோம் இல்லையா? கண்டிப்பா. அவனுக்கு மனுஷங்க மேல இருந்த நம்பிக்கையே திருப்பி கொடுத்திருக்கோம். அந்த ஒரு கணத்துல அந்த ஒரு மனிதனுக்கு யோவான் தான் உலகத்தை மாத்தின ஒரு சூப்பர் ஹீரோ. ஒரு நல்ல இதயம் செய்யற ஒரு சின்ன செயல் அது போய் சேர்ற இதயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. அது போதும். இது நேரா நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் யோவானை போல ஒரு மாற்றத்தை உருவாக்க உங்ககிட்டயும் எங்கிட்டயோ பெரிய செல்வம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு சின்ன செயல் போதும். குழப்பத்துல இருக்கிற ஒருத்தருக்கு வழிகாட்டுறது, பசியோட இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி தர்றது, இல்ல மனசு கஷ்டத்துல இருக்கிற ஒரு நண்பன் கிட்ட 5 நிமிஷம் ஆறுதலா பேசுறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த நேரத்துல அந்த நபருக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கலாம். நமக்கு தேவையெல்லாம் கவனிக்க திறந்த ஒரு ஜோடி கண்கள், உதவ தயாரான 2 கைகள், அப்புறம் ரொம்ப முக்கியமா பதில் சொல்ல துடிக்கிற ஒரு நல்ல இதயம். அது நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கு. அதனாலதான் உண்மையான பலம் அதிகாரத்திலயோ பணத்திலயோ இல்ல, அது நம்மளோட கருணையில, நம்ம மனிதாபிமானத்துல தான் இருக்கு. யோவான் கிட்ட உலக ரீதியா பார்க்க எதுவும் இல்ல. ஆனா உண்மையில அவன்கிட்ட தான் எல்லாம் இருந்துச்சு. ஏன்னா அவன்கிட்ட ஒரு நல்ல இதயம் இருந்துச்சு. அதுதான் எல்லாத்தையும் விட பெரிய சக்தி. இந்த கதை ஒரு கணத்துல காட்டப்பட்ட கருணையை பத்தி பேசுது. ஆனா இந்த உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போக விரும்புறேன்.
இந்த கதை நடத்த அந்த ஒரு நாளோட முடிஞ்சிருச்சா? யோசிச்சு பாருங்க. யோவானோட அந்த ஒரு செயல் அந்த கிராமத்துல ஒரு சங்கிலி தொடர் மாதிரி என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்திருக்கும்? நல்ல கேள்வி. அந்த உதவியை பெத்த மனுஷன் அதுக்கப்புறம் ரோட்ல யாராவது பார்த்தா நின்னுருப்பானா? அவனை கடந்து போனவங்க யோவான் செஞ்சதை பத்தி கேள்விப்பட்டு ஒரு நிமிஷம் குற்ற உணர்ச்சியில தலை குனிஞ்சிருப்பாங்களா? இருக்கலாம். ஒரு பெரிய நெருக்கடியில ஒருத்தருக்கு உதவி பண்றது ஒருவேளை சுலபமா இருக்கலாம். ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில யாருமே பார்க்காத தருணங்கள்ல, நமக்கு எந்த பேரும் புகழும் கிடைக்காத சின்ன சின்ன விஷயங்கள்ல இந்த கருணையின் பாதையில தொடர்ந்து நடக்கிறதுக்கு நமக்குள்ள என்ன தேவை? சிந்திச்சு பாருங்க.